அண்ணாமலையின் மாநாட்டிற்கு தொண்டர்கள் வருகை புரிந்து வருகின்றனர். அண்ணாமலை தொடங்கிய வீத லீடர்ஸ் அமைப்பின் மாநாட்டிற்கு தொண்டர்கள் வர தொடங்கியுள்ளனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் காளிதாஸ் இணைப்பில் இருக்கிறார். காளிதாஸ், வணக்கம். அண்ணாமலை தொடங்கிய வீத லீடர்ஸ் அமைப்போட முதல் மாநாடு இது. அங்கு இப்பொழுது தொண்டர்கள் வர தொடங்கியிருக்கின்றனர். அங்குள்ள கள நிலவரம் என்ன? வணக்கம் வர்ணா. அண்ணாமலை தொடங்கிய வீத லீடர்ஸ் போதை இல்லாத தமிழகம் விழிப்புணர்வு மாநாடு கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆட்சிப்பட்டியில் நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டில் பங்கேற்க பலாயிரக்கணக்கான தொண்டர்கள் தற்பொழுது வர தொடங்கியுள்ளனர். இந்த மாநாட்டில் தமிழகத்தில் போதைப் பொருள் பயன்பாடு அதிகமாக இருப்பதாலும் போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கும் நோக்கில் வீத லீடர்ஸ் அமைப்பு தொடங்கிய பிறகு இது அண்ணாமலை நடைபெறும் முதல் மாநாடாகும். இந்த மாநாட்டில் சுமார் 20,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. மாநாட்டுக்கு வெளிப்புறத்தில் இருந்து உள்ளே வருவர்கள் ஐடி கார்டு காண்பித்த பிறகுதான் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். மேலும் மாநாட்டில் தொண்டர்கள் அமர்வதற்கான போதிய இருக்கை வசதிகள் செய்யப்பட்டு உள்ளது. அது மட்டும் இல்லாமல் உள்ளே வரும் தொண்டர்களுக்கு தண்ணீர் பாட்டில்கள், பிஸ்கெட் பாக்கெட் உள்ளிட்டவைகள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் மாலை 4 மணிக்கு இந்த மாநாடு தொடங்க இருக்கும் நிலையில் தற்பொழுது முதலே தொண்டர்கள் வட தொடங்கி தற்பொழுது சுமார் ஒரு 3000த்துக்கு மேற்பட்ட தொண்டர்கள் மாநாடு நடக்கும் திடலுக்கு வந்துள்ளனர். குறிப்பாக இந்த மாநாடு நடக்கக்கூடிய பகுதியில் சுமார் கோவை எஸ்பி தலைமையில் சுமார் 209 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் மாநாடு திடலுக்கு வெளியே ஆங்காங்கே ஆம்புலன்ஸ் வசதியும் செய்யப்பட்டுள்ளது. மாநாடு சுற்றி 3 பகுதியிலும் போக்குவரத்து வாகனங்களை நிறுத்துவதற்காக பார்க்கிங் வசதி செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாநாட்டில் 500க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் பொதுமக்களை சீராக உள்ளே அழைத்து சென்று வருகின்றனர். அது குறிப்பாக உங்களுடைய கூடுதல் தகவலுக்கு நன்றி காளிதாஸ்.